நம்ம சில புக்ஸ் வந்து ரீட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா த ஆரா ஆஃப் த தேவா. த தேவாஸ் ஆர் மைட்டி கிங்டம் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். தேவாஸ் வந்து ஹியூமன் கிங்டம் விட அதிகமான நம்பர்ஸ்ல இந்த பூமியில இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய கிங்டம் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் மாதிரி. ஸ்பிரிட்ஸ்னா தியோசாபில என்ன சொல்லுவாங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அவங்களால பகுத்தறிந்து பார்க்க முடியும். ஏஞ்சலிக் கிங்டம்ஸ்ல இருக்கிற தேவாஸ் வந்து அவங்க பிளைண்ட் தேவாஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அவங்கள பிளைண்ட்னு சொல்றாங்க? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க அப்படியே பின்பற்றக்கூடியவங்க. அவங்க அதுக்கு மேல எதுவும் யோசிக்க மாட்டாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. நமக்கு ஒரு கருத்துக்களோ இல்ல நமக்கு ஒரு சிந்தனையோ நமக்கு எழும்போது நம்ம அதை ஆராயக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாக நம்ம இருக்கோம். ஸோ ஏஞ்சலிக் கிங்டம்க்கும் நமக்கும் இதுதான் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. The Devas are a mighty kingdom of spirits. You may think of them as great and glorious angels. நார்மலா நம்ம ஏஞ்சல்ஸ் பேசும்போது நம்ம அவங்க பெரிய குளோரியஸ் பீயிங்ஸா நம்ம வந்து சினிமாலாம் பார்த்துருப்போம்ல, பெரிய விங்ஸோட ஃபெதர்ஸோட நம்ம வந்து கற்பனை பண்ணியிருப்போம். பட் அஃப்கோர்ஸ் தே ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். ஏஞ்சல்ஸ்ல நிறைய விதங்கள் இருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் டிகிரி ஆஃப் எவல்யூஷன். அதுலயும் வந்து பரிமாண வளர்ச்சியில ஏஞ்சல்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பரிமாண வளர்ச்சின்னா ஹையர் ஆர்டர்ல இருந்து லோவஸ்ட் ஆர்டர் வரைக்கும் ஏஞ்சல்ஸ் அண்ட் தேவாஸ் வந்து நிறைய இருக்காங்க. சில ஏஞ்சல்ஸ் வந்து நேச்சுரல் ஸ்பிரிட்ஸா இருக்காங்க. சில பேர் வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க இந்த தேவாஸ் வந்து நம்மளுடைய இந்த பூமியில வந்து வாழ்றாங்க. அவங்களுடைய ஆர்டர் ஆஃப் எவல்யூஷன் வந்து குவைட் டிஃப்ரெண்ட். அவங்க வந்து குவைட் டிஃப்ரெண்டான ஆர்டர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த ஏஞ்சல்ஸை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ none of them have physical bodies such as we have. யாருக்குமே வந்து இந்த பிசிக்கல் நமக்கு இருக்கிற மாதிரி உடல் வந்து கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பாடி வந்து இல்லாத பீயிங்ஸ் தான் நம்ம தேவாஸ் அப்படின்னு சொல்றாங்க. They do not have physical form, but the lowest kind are called as காமதேவா. ரொம்ப கீழான தேவதைகளை வந்து காமதேவா சொல்றாங்க. எதனால அப்படின்னா they have astral body. அவங்களுக்கு பிசிக்கல் பாடி இல்லை, ஆனா அந்த தேவாஸ்க்கு ஆஸ்ட்ரல் பாடிஸ் இருக்கும். While the next higher varieties have bodies made of lower mental matter. ஸோ கீழ இருந்து வர்றாங்க. நமக்கு பிசிக்கல் பாடி இருக்குது, ஆஸ்ட்ரல் பாடி இருக்குது. அந்த லோவஸ்ட் தேவாஸ்க்கு வந்து ஆஸ்ட்ரல் பாடி மட்டும் இருக்குது, அவங்கள காம தேவாஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல இருக்கிற தேவாஸ் வந்து லோவர் மென்டல் பாடிஸ் இருக்கிற ஒரு தேவாஸும் இருக்காங்க. லோவர் மென்டல் மேட்டர் அண்ட் so on. They will never be humans because most of them are already beyond that stage. But they are some of them who have been human beings in the past. பெரும்பாலும் இந்த ஏஞ்சல்ஸா இருக்கிறவங்க இனிமேல் ஹியூமன்ஸா மாற மாட்டாங்க. எதனாலன்னா அவங்க ஏற்கனவே அந்த எவல்யூஷன் எல்லாம் தாண்டி போனவங்க. சில ஏஞ்சல்ஸ் வந்து ஹியூமன்ஸா இருந்தும் தேவதைகளா மாறினவங்களும் இருக்காங்க. ஸோ when man comes to the end of their evolution as men and becomes something greater than human, several paths open before them. நம்ம வந்து எவால்வ் ஆகிட்டே வரோம் இல்லையா? பரிமாண வளர்ச்சியில பாத்தீங்கன்னா கல்லாகி, மண்ணாகி, பூடாகி, பல்விருகமாகி, பாம்பாகி, தேவராகி நம்ம தூய சங்கமத்துல சங்கமிச்சிருக்கோம். இது வந்து சிவபுராணத்துல சொல்றாங்க. பட் நார்மலி எவல்யூஷன் செயின் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எலிமெண்டல் கிங்டம்ல இருந்து மினரல் கிங்டம்க்கு கிராஜுவேட் ஆகி மினரல் கிங்டம்ல இருந்து நம்ம பிளான்ட் கிங்டம்க்கு வந்து பிளான்ட் கிங்டம்ல இருந்து அனிமல் கிங்டம்குள்ள வரோம். அனிமல் கிங்டம்குள்ள வர்ற வரைக்கும் நமக்கு குரூப் சோல் எவல்யூஷன்ல தான் நம்ம இருந்திருக்கோம். அப்படின்னா நிறைய சோல்ஸுக்கு ஒரு ஹையர் சோல் இருந்து நம்ம இவால்வ் ஆகிட்டே வந்திருக்கோம். அதுக்கப்புறம் சடனா நம்ம செல்ஃபிஷ் ஆகி நான் மட்டும் முன்னேறணும்னு நினைக்கும் போது நம்ம இண்டிவிஜுவலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஹியூமன் ஃபார்ம்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம ஹியூமன் ஃபார்ம்ஸ்ல இருக்கிற நம்ம நிறைய growth ஆகிறோம், நம்ம நிறைய கேரக்டரை வளர்த்துக்கிறோம், நம்ம நிறைய தேவையில்லாத குணங்களை நமக்குள்ள இருந்து விடுவிக்கிறோம். நம்ம இவால்வ் ஆகிட்டே வந்து நம்ம தேவாசா, நம்ம சூப்பர் ஹியூமன்ஸா. அப்ப ஹியூமன் பீயிங்ஸ் அடுத்த நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க திருப்பி மிருகமாலாம் பிறக்க முடியாது. நீங்க நாயாவோ புலியாவோ சிங்கமாலாம் பிறக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் நீங்க என்ன ஆவீங்கன்னா நீங்க இவால்வ் ஆகி இன்னும் கிரேட்டர் பீயிங்ஸா தான் ஆக முடியும். ஸோ எவல்யூஷன் இஸ் இன்னெவிட்டபிள். நீங்க வளர்ச்சி அடையணுங்கிறது விதிக்கப்பட்டது. இதை நீங்க தவிர்க்க முடியாது. இல்ல நான் வளர மாட்டேன், நான் சின்ன பிள்ளையாவே இருக்கேன், அது நீங்க மனசளவுல சின்ன பிள்ளையா இருந்துக்கோங்க. பட் உங்க பாடி கண்டிப்பா மெச்சூர் ஆகும். அதே மாதிரி எவல்யூஷன் தியரி படி யூ வில் ஹேவ் டு ப்ரொசீட் அண்ட் ப்ராக்ரெசிவா நீங்க வளரணுமே தவிர நீங்க டிசோசியேட் ஆக முடியாது. ஆனா ஒண்ணு ஆகலாம், நம்ம வந்து வளர்ச்சிக்கு நம்ம வந்து முற்படலை,
நம்ம வளர்ச்சிக்கு வந்து நம்ம ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா என்ன ஆகலாம்னா, நீங்க பரிமாண வளர்ச்சிக்கு பதில சில நேரங்கள்ல அங்கேயே நீங்க பிளாக்கோ ஆகி நிக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்க இன்னும் growth ஆகாம you might get stuck and you might stay there for some time. இதுவும் நடக்கலாம். நீங்க அந்த இடத்துலயே நீங்க நிக்கவும் செய்யலாம். When men come to the end of their evolution as men, மனிதர்களான எவல்யூஷன் எல்லாத்தையும் முடிச்சு நீங்க அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? உங்க முன்னாடி நிறைய பாதைகள் ஓப்பன் ஆகும். நீங்க என்னவெல்லாம் ஆகலாம்? So open before them and one of them is to join the beautiful Deva evolution. ஒரு பாதை வந்து நீங்க ஏஞ்சல்ஸ் ஆகி நீங்க சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பாதை. இது மாதிரி நிறைய பாத் இருக்கு. பாடிக்கு எடுத்து நீங்க சர்வ் பண்ணலாம். நீங்க மாஸ்டர்ஸா டீச்சர்ஸா நீங்க மாறலாம். இல்ல நீங்க இன்னர் வேர்ல்டுல போய் உட்கார்ந்துட்டு அங்க இருந்துட்டு உங்க எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் மட்டும் பண்ணலாம். நீங்க அங்க போயிட்டு நீங்க ப்ராக்ரஸ் நோக்கி போகலாம். இன்னும் நீங்க இவால்வ் ஆயிட்டே போகலாம். அப்ப there are different ways and paths that will open before you after we finish off human evolution. அது இப்ப நாளைக்கு இல்ல, இன்னும் நிறைய காலங்கள் எடுத்து நம்ம ஹியூமன் எவல்யூஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு. பட் ஒன் ஆஃப் த லைன்ஸ் தட் ஓப்பன்ஸ் பிஃபோர் யூ இஸ் தேவா எவல்யூஷன். Devas and men differ in appearance. நம்ம நினைக்கிற மாதிரி ஹியூமன் அப்பியரன்ஸ்ல வந்து ஹியூமன் அப்பியரன்ஸ் மாதிரியே தேவாஸ் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஹியூமன்ஸ் வேற, தேவாஸ் வேற. அப்பியரன்ஸ் வந்து தே ஆர் டிஃப்ரெண்ட். பட் நிறைய நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து they have depicted தேவாஸும் ஹியூமன்ஸும் ஒண்ணு போல ஒரு ஏஞ்சல் இருக்காங்க. அவங்களும் நம்மள மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்குது. அவங்களுடைய பேக்ல இருந்து அவங்களுடைய ஷோல்டர்ஸ்ல இருந்து ஒரு விங்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ், நிறைய கல்வெட்டுகள்ல சிற்பிகள் செதுக்கி இருக்காங்க. அப்ப தேவாஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி ஏன்ஷியன்டான ஏஞ்சல்ஸ் பத்தின நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது. Devas and men differ in appearance. From one thing, Devas are more fluidic. ஒரு விஷயம் என்னன்னா, human beings நம்ம fluidic கிடையாது. இந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு போகணும்னா நம்ம நடந்துதான் போகணும். ஆனா ஏஞ்சல்ஸ் வந்து அப்படி கிடையாது. they are fluidic. fluidic-ஆ இருக்கறனால they can just pass through the wall. அவங்க வால்ஸ் மூலமா என்ன செஞ்சுவாங்க? பாஸ் ஆகி போக முடியும். capable of far greater expansion and contraction. நம்மளுடைய உணர்வு நிலையை வேணா நம்ம விரிக்க முடியும். நீங்க ஆஸ்ட்ரல் பாடியை வேணா இந்த ரூம்ல இருக்கும் போது இன்னொரு ரூமுக்கு உங்க ஆஸ்ட்ரல் பாடியை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். பட் அதுக்குமே நம்ம ட்ரைனிங் வந்து அண்டர்கோ பண்ணணும். நம்ம நேற்று படிச்சோம் இல்லையா, நம்ம ட்ரீம்ஸ் பத்தி நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ரீமை கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் நேற்று சொல்லி கொடுத்தேன். நீங்க எந்த இடத்துக்கு போகணுங்கிறத நீங்க பிளான் பண்ண முடியும். அச்சீவிங் ஒன் இஸ் தி ஹையஸ்ட் சொல்ல மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பட் உங்களுடைய வேக்கிங் கான்ஷியஸ்னஸ்ல நீங்க விழிப்போட இருக்கும் போதே நீங்க ஒரு இடத்துல இருந்துட்டே நீங்க இன்னொரு இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணவும் முடியும். கூடு விட்டு கூடு பாயுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பிளேஸ்ல நீங்க இருக்கும் போதே இன்னொரு பிளேஸ்லயே உங்களால என்ன செய்ய முடியும்? யூ கேன் பர்ஃபார்ம் இன் another place as well. ஸோ இன்னைக்கு நமக்கு அந்த பவர்ஸ் இல்லாம இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல யூ வில் டெவலப் தட் கெப்பாசிட்டி ஆர் தட் பவர். செகண்ட்லி, they have certain fiery quality which is clearly distinguished from that of an ordinary human being. ஏஞ்சல்ஸ்க்கும் ஆர்டினரி ஹியூமன் பீங்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு மேக்னடைசிங் எனர்ஜி இருக்குது, ஒரு ஃபியரி குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டினால ஏஞ்சல்ஸ் தனிச்சு நிற்கிறாங்க. The only kind of human beings with whom it might be possible to confront them would be a highly developed and attacked. அப்ப நீங்க உயர்ந்த நிலை அடையும் போதுதான் ஏஞ்சல்ஸ் டைரக்டா அவங்களோட என்ன செய்வாங்க? இன்டராக்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்களுடைய எனர்ஜியும் நம்ம எனர்ஜியும் கம்பேட்டபிள் கிடையாது. They will not interact with us. An example, who have a large and well arranged aura, but arhatna யாரு? அவங்க aura வந்து நல்லா அரேஞ்ச்டா இருக்கும், அவங்களுடைய aura லார்ஜராகவும் இருக்கும். But even then, one who has both would not be likely to mistake them. The aura of an ordinary man is capable of a certain amount of temporary expansion. சாதாரண மனிதர் வந்து அவருடைய உணர்வு நிலையை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், ஆனா அது ரொம்ப கொஞ்சம் தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். இட் இஸ் டெஃபினட் சைஸ். அதுக்கு ஒரு சைஸ் இருக்குது, அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. And as the causal body grows, the section becomes larger and man has a larger aura. நீங்க ஆன்மீகமா வளரும் போது உங்க ஆராவுடைய சைஸ் என்ன ஆகும் சொல்லியிருக்காங்க மாஸ்டர், பெருசாகும் சொல்லியிருக்காங்க. பட் உங்க ஆராவுடைய சைஸ் வந்து 4 இன்ச்ல இருந்து 5 இன்ச்னு சொல்றாங்க. அதே பர்சன் வந்து நீங்க ஆன்மீக பாதைக்குள்ள வரும்போது, நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழும்போது, நீங்க நல்ல நெறிகளை நீங்க பின்பற்றும் போது உங்க ஆரா சைஸ் வந்து 5 அங்குலத்துல இருந்து 5 இன்ச்சஸ்ல இருந்து 7 inches or 8 inches எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் சொல்றாங்க. கிராண்ட் மாஸ்டர் புக்ல என்ன எழுதியிருக்காங்க?
நீங்க ஒரு நல்ல பிராணிக் ஹீலர் ஆயிட்டீங்கன்னா உங்க ஆரா சைஸ் வந்து 1 மீட்டர் அளவுக்கு என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒரு அர்ஹாட்டிக் யோகியோட ஆரா வந்து மோர் தென் 2 மீட்டர்ஸ் ஆர் 3 மீட்டர்ஸ் அளவுக்கு அது பெருசா விசாலமா இருக்கும். அப்ப சாதாரண மனிதருக்கு அவங்க ஆரா சைஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பல ஜென்மங்களாகும். நீங்க அர்ஹாட்டிக் யோகா படிச்சுட்டீங்கன்னா உங்க ஆராவை உங்களால நல்ல விசாலமாக என்ன செய்ய முடியும், அதை விரிவாக்கம் பண்ண முடியும். யூ கேன் மேக் இட் வெரி பிக். அப்ப ஆரா சக்ரா எல்லாத்தையுமே உங்களால என்ன செய்ய முடியும், சூப்பரா எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களால ஹையர் நாலேஜோட உங்களால உங்களுடைய கான்சியஸ்னஸ் என்ன செய்ய முடியும், ஒரு இடத்துல இருக்கும் போது இன்னொரு இடத்துல என்ன நடக்குதுங்கிறத உங்களால உணர முடியும். அப்ப கிளார்வாயன்ட் அபிலிட்டிஸ் அண்ட் கிளார் ஆடியன்ஸ் அபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த நியர் ஃபியூச்சர் ஆஸ் யூ ஸ்டார்ட் பிராக்டிசிங், ஒரு இடத்துல இருக்கும் போது இன்னொரு இடத்துக்கு ஆபத்து வருது, இல்ல உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் இன்னொரு இடத்துல இருக்காங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியாது, பர்சீவ் பண்ண முடியும். The plates in man, visible and invisible, show that ordinary man, as far as the causal body is concerned, is far from being fully developed. சாதாரண மனிதனுடைய causal body வந்து இந்த முழுமை அடையல. When you look at the causal body of a developed man, அதே இது ஆன்மீக பாதையில வந்து சில தியானங்களை பயிற்சி செஞ்சு சில ஒழுங்குமுறைகளோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதனுக்கு அவங்களுடைய காசல் பாடி கொஞ்சம் டெவலப்டாகவும் வெல் ஆர்கனைஸ்டா வெல் அரேஞ்ச்டா இருக்கு. அதை நீங்க கிளார்வாயிண்டா பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும், you will see that it is full of colors. So that the first stage of improvement is the case of an ordinary man consisting in its filling up, not in enlargement. அப்ப சாதாரண மனிதன் முதல்ல வந்து என்ன செய்யணும்னா அவங்க எல்லா விதமான குணங்களையும் என்ன செய்யணும், அவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணணும். அவங்க எல்லா விதமான குவாலிட்டிஸையும் என்ன செய்யணும், அவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிறது முக்கியமானது. அப்ப அவங்களுடைய காசல் பாடியில முதல்ல அவங்க எல்லா எம்டி ஸ்பேஸையும் ஃபில் பண்ணணும், குட் திங்ஸ் வச்சு ஃபில் பண்ணணும். அப்ப நம்ம லவ்விங் கைண்ட்னஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம வந்து ஜெனராசிட்டிங்கிற குவாலிட்டியை நம்ம இன்கார்பரேட் பண்ணணும், நம்ம ஒன் பாயிண்டடா இருக்கணும். அதே சமயத்துல நம்ம குட் குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு குவாலிட்டி ஹியூமன் பீயிங்காவும் மாறும். அப்ப எல்லா விதமான குவாலிட்டிஸும் நீங்க இன்கார்பரேட் பண்ணும்போது உங்க காசல் பாடியை பார்த்தா எம்டியா இருக்கிற இடங்கள் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கும், ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்ப ஆல் தி பிளேசஸ் பிகம் ஃபில். சரியா? சோ அந்த எக்ஸ்பான்ஷனை விட அது முக்கியமானது the quality expressed. For example, if any sudden rush of feeling comes over an ordinary man, it shows itself as depicted in the book by a flash in the aura, and out from it of the color of grace of quality expressed. ரோஸ் கலர் உங்களுடைய ஆரால தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம், உங்களுக்கு அன்பு பிறக்குதுன்னு அர்த்தம். ப்ளூ கலர் தெரிஞ்சிச்சுன்னா டிவோஷனலா இருக்கீங்க, நீங்க பக்தி மார்க்கத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறது தெரியும். கிரீன் கலர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கருணை இருக்குது, இரக்கம் இருக்குது, உங்களுக்கு சிம்பத்தி இருக்குதுன்னு தெரியும். அண்ட் ஆல்சோ இந்த பல்சேட்டிங் பேண்ட் ஆஃப் த கலர்ஸ். இந்த கலர்ஸ்லயுமே வந்து இப்ப கிரீன்னு சொன்னா கிரீன்ல வந்து நீங்க ஷேட் கார்டுல பாத்துருப்பீங்க இல்லையா, லைட் கிரீனும் இருக்குது, மிடில் கிரீனும் இருக்குது, டார்க் கிரீனும் இருக்குது இல்லையா. இந்த பல்சேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க இவால்வ் ஆக ஆக இந்த பல்சேஷன் வந்து லெஸ்ஸா இருக்கும். அப்ப கலர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த கலர்ஸ் ஸ்டேபிளா இருக்கும். அந்த கலர்ஸ் வந்து கடகடன்னு மாறிட்டே இருக்காது. ஓரளவுக்கு நிலையான ஒரு கலரை வந்து உங்களுடைய ஆரால என்ன செய்ய முடியும், உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த ஆரால இருக்கிற கலர்ஸ் வந்து நிலையாகும். So in general, intensification of everything connected with that emotion. It does not do more than to an ordinary man. An exceedingly vivid rush of affection, for example, fills the aura with rose and sends out thought forms of that color in the direction of the object. But it does not usually appreciably increase, even temporarily, the size of the aura. ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க, அந்த மார்க்கெட்ல வந்து நீங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி நாய்க்குட்டியை பாக்குறீங்க, வழியில இருக்குது. அந்த நாய்க்குட்டியை பார்க்கறதுக்கு ஃப்ளஃபியா அழகா இருக்குது. உடனே உங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் பிறக்குது. இந்த அஃபெக்ஷன் பிறக்கும் போது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரால இருந்து ஒரு பிங்க் கலர் பிராணா வந்து வெளியே வரும். உங்க தாட்ஸ் அபவுட் அந்த குட்டி பப்பியை பத்தின தாட்ஸ் வந்து அந்த பிங்க் எனர்ஜினால அந்த பப்பியை நோக்கியும் போகும். உங்க ஆரால இருந்து இது வெளிப்படும். அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆரால இருக்கிற கலர்ஸ் வந்து உங்களுடைய எமோஷன்ஸ்னால என்ன ஆகுது, கலர்டா இருக்கு. பிகாஸ் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ். a developed man, இதே இது ஆன்மீகமா வளர்ந்த ஒரு மனிதராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா however has already filled the causal body with colors. அப்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சவங்க அன்பை மாஸ்டரி பண்ணியிருப்பாங்க, கருணை இருக்கும், இரக்கம் இருக்கும், அவங்களுக்கு ஒருமுகமாக சிந்திக்கிற ஆற்றல் இருக்கும். அப்ப அவங்களுடைய ஆக்சுவல் பாடியில பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஏற்கனவே அவங்க காசல் பாடியில ஃபில்டா இருக்கு.
So, in this case, the effect produced by such a rush of affection or devotion or sympathy is not only so to suffuse the body with colors and cause a great outrush of thought forms, but also to produce a considerably temporary expansion through the aura afterwards, contrast to its normal size. Each such outrush of feelings make the aura permanently just a little larger than before. Okay. என்ன சொல்ல வராங்க, நீங்க ஆன்மீக பாதையில இருக்கீங்க, நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா என்ன அட்வான்டேஜ்னா, உங்க காஸ்டல் பாடியில ஏற்கனவே நிறைய கலர்ஸ் இருக்குது. எனக்கு ஏற்கனவே அன்பு ஓரளவுக்கு இருக்குது. அப்ப நான் திடீர்னு அந்த நாய்க்குட்டியை பார்க்கும்போது எனக்கிட்ட இருந்து போற அன்பு வந்து கலர்ஸுக்காக அந்த என்னுடைய ஆறால இருக்கிற அந்த பிங்க் பிராணா வந்து தாட் ஃபார்ம்ஸ் வந்து பிங்கா மட்டும் கொண்டு போகாது, என்னுடைய ஆறாவையும் பெருசாகும். அப்ப அந்த நாய்க்குட்டியை பார்த்து வாவ் கடவுளுடைய படைப்பு எவ்வளவு அற்புதமானதுன்னு நான் நினைக்கும் போது என் ஆறா சைஸ் பெருசாகும். என் ஆறா சைஸ் பெருசானது அடுத்த முறை எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல இந்த அன்பு வரும்போது, என் குழந்தை நான் வீட்டுக்கு போறேன், என் பிள்ளைய பாக்குறேன், என் பிள்ளைய பார்க்கும்போது எனக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது அன்பு வருது. அப்ப என் ஆறா சைஸ் ஏற்கனவே எக்ஸ்பேண்டடா இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு கோவம் வருது, என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு எரிச்சல் வருது, எப்ப பாரு செல்போனை ஓட்டிட்டு இருக்காருன்னு கோவம் வரும்போது என் ஆறா சைஸ் கொஞ்சம் குட்டியாகும். ஆனா என் காஸ்டல் பாடியில ஏற்கனவே அன்புங்கிற குவாலிட்டி இருக்கிறதுனால ரொம்ப சுருங்காது. வேற சாதாரண மனிதர்களுக்கு அது விரிவடையவே செய்யாது. அது நார்மல் சைஸ்ல இருந்து லேசா எக்ஸ்பேண்ட் ஆகி திருப்பி நார்மல் சைஸ்க்கே வந்துடும். ஆனா ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, உங்க ஆறா சைஸை உங்களால என்ன செஞ்சு இருக்க முடியும், இன்னும் 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 பெருசாக்கி உங்க அவேர்னஸை உங்களால விரிவுபடுத்த முடியும். Okay. Remember that utterly unselfish affection or devotion belongs not only to the astral but to the buddhic plane. நீங்க சுயநலம் இல்லாத அன்பு, சுயநலம் இல்லாத அக்கறை, நீங்க சுயநலம் இல்லாத டிவோஷன், பற்றுதல் இல்ல பக்தி, இது நீங்க செலுத்தும் போது அது ஒரு ஆஸ்ட்ரல் எமோஷன் மட்டும் கிடையாது, அந்த எமோஷன் உங்க புத்திக் பிளேனுக்கும் போகும். அப்ப உங்க மென்டல் பிளேனையும் தாண்டி அது போய் உங்க புத்திக் பிளேன்ல என்ன செய்யும், ஒரு எனர்ஜியை வந்து அதை கொண்டு வர முடியும். இதுக்கும் தேவாஸுக்கும் என்னக்கா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஞ்சல்ஸ் அண்ட் தேவாஸ் வந்து அவங்க வந்து நம்மளோட ரிஃபைண்டான எனர்ஜியில இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. அப்ப அந்த ரிஃபைண்ட் எனர்ஜி வந்து அவங்க கொண்டு வர்றதுக்கு நமக்கு நிறைய குட்டி குட்டி தேவதைகள் நேச்சுரல் ஸ்பிரிட் என்ன செய்யறாங்க, நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. நம்ம எமோஷன்ஸையும் நம்மளுடைய ஆராவையும் அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க, பிளான் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து as I have said, the aura of the Deva has fiery characteristics which are not easy to describe but very readily recognizable. All the colors are more fluidic. அவங்களுடைய ஆராவை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆராவுல கலர்ஃபுல்லா பிரைட்டா பிரகாசமா அவங்களால அதை பார்க்க முடியும். அதே சமயத்துல அந்த நேச்சர் ஆஃப் த ஃப்ளேம் rather than a cloud, அது எல்லாமே ஒரு நெருப்பு மாதிரி தெரியுமே தவிர ஒரு மேக கூட்டம் மாதிரி அவங்க ஆரா இருக்காது. A man looks like an exceedingly brilliant but yet delicate cloud of glowing gas. Whereas மனிதர்கள் வந்து உங்க ஆரா வந்து ஒரு கிளவுடியா glowing gas மாதிரி தெரியுது, அவங்க ஆரா வந்து ஒரு flame மாதிரியே தெரியுது. பட் தேவா லுக்ஸ் லைக் a mass of fire. தேவாஸ் வந்து நெருப்பு மாதிரி அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிரைட்னஸ் வந்து இருந்து எக்ஸிபரேட் பண்றாங்க. The human from inside the aura of a deva is very much less defined than that of a man. He lives more in this circumference. மனிதர்கள் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இருக்கீங்க, வேற தேவாஸ் வந்து உள்ள இருந்து அவங்க எனர்ஜி என்ன செய்யறாங்க, எக்ஸிபரேட் பண்றாங்க. You ask if devas are often near at hand and willing to teach man. இந்த தேவாஸ் எங்க இருக்காங்க, எல்லார் வீட்லயும் இந்த தேவதைகள் நிறைஞ்சிருக்காங்க. ஒரு மனிதர் பிறக்கும் போதே 2 தேவதைகள் அவர்களுக்கு பொறுப்பெடுத்துக்கிறாங்க. ஒரு குட்டி குழந்தை உருவாக்கும் போதே 2 தேவாஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நம்ம வந்து அட்வான்ஸ் பிராணிக் ஹீலிங் புக்ல மாஸ்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஹீலிங் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, ஹீலிங் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்ப தேவாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு கீழே அவங்களுடைய கட்டளைப்படி செய்யறதுக்கு நிறைய மினிஸ்டர்ஸ் ஆர் சேவகர்கள் வந்து இருக்காங்க. சேவை வந்து அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, புரிஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, அந்த தேவாசுடைய ஹெல்ப்பை நம்ம கேட்டோம்னா அவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்க நீங்க ஹெல்ப் கேட்கலைன்னா அவங்க வீட்டிலே இருப்பாங்க, ஆனா எந்த விதமான உதவியும் அவங்க செய்ய முடியாது. நீங்க எப்பெல்லாம் அந்த ஏஞ்சல்ஸை இன்வோக் பண்றீங்களோ, எப்பெல்லாம் நீங்க ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களோ, அந்த தேவாஸ் என்ன செய்வாங்க, உங்களுக்கு உடனே என்ன செய்வாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க.
நீங்க திடீர்னு வழி மாறி எங்கேயோ போயிட்டீங்க, அந்த தேவாசை நீங்க இன்வோக் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு சரியான வழிகள்ல ரூட்டை கூட அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு காமிப்பாங்க. பிசிக்கலா அப்பியர் ஆகி காமிப்பாங்களா, அது அவங்களால செய்ய முடியாது. ஆனா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து அவங்க மூலமா என்ன செய்யும் வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. லைன்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ல பாத்தீங்கன்னா we find that these streams running parallel. ஹியூமன்ஸ் எப்படி நம்ம வந்து ஒரு யூனி கான்சியஸ்னஸ்ல இருந்து நம்ம வந்து பிளான்ட் கிங்டம்குள்ள வந்து பிளான்ட் கிங்டம்ல இருந்து அனிமல் கிங்டம்குள்ள வந்து அனிமல் கிங்டம்ல இருந்து நம்ம கிராஜுவேட் ஆகி நம்ம சூப்பர் ஹியூமன்ஸா மாறுறோமோ, அதே மாதிரி parallel line of evolution தான் யாரோட எவல்யூஷன், தேவாவுடைய எவல்யூஷன். இதுல natural spirits for example neither have been or ever will be the member of humanity such as ours. natural spirits நிறைய பேர் இருக்காங்க. கிளவுட்ஸை வந்து இயற்கையில ஃபார்ம் பண்றது, ஒரு சின்ன நீரோட்டம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏரியோ ஒரு குளமோ இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் பீயிங்ஸ் அங்க இருப்பாங்க. நீங்க உங்க வீட்டுல அடுப்பு பத்த வைக்கும் போதெல்லாம் ஃபயர் பீயிங்ஸை நீங்க இன்வோக் பண்றீங்க, அதுல நெருப்பு வருது. கேஸ் அடுப்பா இருக்கட்டும், விறகு அடுப்பா இருக்கட்டும், இல்ல நீங்க உங்க வீட்டுல ஏத்துற குத்து விளக்கா இருக்கட்டும், இல்ல கேண்டிலா இருக்கட்டும், எந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட நீங்க ஒரு பொருள் நீங்க உங்க வீட்டுல ஏத்தினாலும் ஃபயர் பீயிங்ஸ் வந்து அங்க வருவாங்க. நெருப்பு சம்பந்தப்பட்ட தேவதைகளும் இருப்பாங்க. இந்த நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் வந்து கம்ஸ் ஃப்ரம் சோலார் டெய்டி. அவங்க சூரிய கடவுள் கிட்ட இருந்து வெளிப்பட்டு வர்றாங்க. சேம் சோலார் டெய்டி அஸ் அவர் ஓன். நம்ம சொன்னோம்ல நமக்குள்ள ஒரு தெய்வீக சுடர் இருக்குது, ஒரு டிவைன் ஸ்பார்க் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த டிவைன் ஸ்பார்க் வந்து ஒரு 12th சக்கரால இருக்கு. அந்த டிவைன் ஸ்பார்க் வந்து சூரிய கடவுளுடைய ஒரு சின்ன துளி. அதே மாதிரிதான் நேச்சுரல் ஸ்பிரிட்ஸும் சூரிய கடவுள் கிட்ட இருந்து வெளிப்பட்ட ஒரு சின்ன பிளம்பு தான் அவங்களும். So and will return to him just as ours will. நமக்குள்ள இருக்கிற அந்த ஒளி எப்படி நம்ம இவால்வ் ஆகி அன்ஹாக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒளி வந்து கடவுள் கிட்ட போய் சேருமோ, அதே மாதிரி நேச்சுரல் ஸ்பிரிட்ஸும் இவால்வ் ஆகி அவங்க எங்க போய் சேருவாங்க, அந்த சூரிய கடவுள் கிட்ட போய் சேருவாங்க. The streams may be roughly considered as flowing side by side. நம்மளுடைய எவல்யூஷனும் தேவாஸ் எவல்யூஷனும் பக்கத்துல தான் இருக்குது as far as mineral level, but as soon as they turn to commerce and upward arc of evolution, divergence begins to appear. This stage of immaterialization is naturally that by at which life is most deeply immersed in physical matter. என்ன சொல்ல வராங்க, நம்மள எப்படி இவால்வ் ஆகணும், நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, நம்ம வந்து எலிமெண்டல் கிங்டம்ல இருந்து செகண்ட் எலிமெண்டல் ஆகி தேர்ட் எலிமெண்டல் ஆகி நம்ம மினரல் கிங்டம்குள்ள வந்தோம். மினரல்னா என்னது, உலோகங்கள். மினரலுக்குள்ள வந்த நம்ம பிளான்ட் கிங்டம்குள்ள வந்து அதுக்கப்புறம் நம்ம அனிமல்குள்ள வரோம். இது வரைக்கும் அதாவது எலிமெண்டல் கிங்டம்ல இருந்து நீங்க மினரல் கிங்டம்ல வர்ற வரைக்கும் நீங்களும் இந்த தேவாசும் பக்கத்துல இவால்வ் ஆயிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்களுடைய எவல்யூஷன் பயங்கர டீப்பா நீங்க என்ன செய்றீங்க, மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள போயிருங்க. நமக்கு ஃபார்ம் டெவலப்மெண்ட்ல நிறைய கவனம் வந்துருது. அப்ப லைட்டா இருக்கிற நம்ம எனர்ஜி கிராசர் ஆயிட்டே வருது. அப்ப நீங்க எப்ப ஹியூமன் ஃபார்ம்ஸ் எடுக்கிறீங்களோ நீங்க அனிமல்ஸை விட எப்படி ஆயிட்டீங்க, இன்னும் ஹெவி ஆயிட்டீங்க. அப்ப நீங்க இன்வால்வ் ஆகி நீங்க இவால்வ் ஆகுங்க. இது டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. வேற அந்த நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்களும் நம்மளும் மினரல்ஸ் வரைக்கும் ஒன்னா வந்த நம்ம அதுக்கப்புறம் அவங்க டைவர்ஜ் ஆகி அவங்க வேற ரூட்ல என்ன செய்யறாங்க, அவங்க எவல்யூஷன் வேற ரூட்ல போயிடுது. சரியா? So several of the further stages of their development, making them as they proceed more and more an expression of life within. அவங்க வந்து வெளியில இருக்கிற ஃபார்ம்ஸை டெவலப் பண்ணாம உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி அவங்க என்ன செய்யறாங்க, வளர்த்துட்டே வராங்க. There are other streams which at once begin to cast off the grosser. அப்ப ஹெவியான விஷயங்களை விட்டுட்டு அவங்க லைட்டான வே ஆஃப் எவல்யூஷனுக்கு அவங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகே, one of these streams, for example, after finishing the stage of its evolvement in which it is part of the mineral monad, instead of passing into the vegetable kingdom, takes for itself vehicles of etheric matter which inhabits the interior of the earth, living actually with solid rock. It is difficult for any student to understand how it is possible for any kind of creature thus to inhabit a solid substance of a rock or a crust of the earth. Creatures possessing bodies of etheric matter find the substance of the rock no impediment to their motion or to their vision. என்ன சொல்றாங்க பாருங்க, நம்ம வந்து மினரல் கிங்டம்ல இருந்து நம்ம கிராஜுவேட் ஆகி நம்ம பிளான்ட் கிங்டம்குள்ள வந்துட்டோம். ஆனா சில நேச்சுரல் பீயிங்ஸ் வந்து அவங்களும் மினரல் கிங்டம்ல இருந்து அவங்க வந்து தேவாசா இவால்வ் ஆகும்போது என்ன ஆகுறாங்கன்னா அவங்க வந்து பூமிக்கு மேல இருக்கிற தேவதைகள்ல இருந்து ராக்ஸ்
இந்த பாறைகள் தான் இருக்கு இல்லையா, அந்த பாறைக்குள்ள போய் அவங்க கான்சியஸ்னஸ் உட்கார்ந்துடும். நீங்க நினைக்கலாம் அவங்க எப்படி இவால்வ் ஆக முடியும்னு கேட்டா, நமக்கெல்லாம் எப்படி இந்த ஐசைட் இருக்குதோ, நம்மளால உணர முடியுதோ, அவங்களுடைய கான்சியஸ்னஸ் ஃப்ளூயிடிக்னு சொன்னாங்க இல்லையா, அது அந்த ஃப்ளூயிடிக்கா இருக்கிறனால அவங்களால அந்த எர்த்துக்குள்ள போய் கூட அவங்களால என்ன செய்ய முடியுமா, இவால்வ் ஆகும். ஸோ கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, பூமிக்கு மேல இருக்கிற நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் கூடயாவது நம்ம இன்டராக்ட் பண்ணலாம், ரொம்ப நம்ம வந்து பூமிக்குள்ள இருக்கிற நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ்குள்ள போகக்கூடாது. எதனால அப்படின்னா, அதுக்கு சன்லைட் ஆர் ஏர் பிராணா இல்லாம அவங்களுடைய எனர்ஜி கான்சியஸ்னஸ் வந்து கிராஸரா இருக்கும், அது வந்து ரொம்ப ரிஃபைண்டா இருக்காது. அப்ப அந்த தேவாஸ் கூட நம்ம இன்டராக்ட் பண்ணக்கூடாது. அப்ப அந்த பூமிக்குள்ள போற தேவதைகள் வந்து they are not so responsive. அதே சமயத்துல அவங்களுடைய எனர்ஜி வந்து அந்த அளவுக்கு கம்பேட்டபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க டெப்த்ல, டீப்ல, டார்க்னஸ்லயே அவங்க என்ன ஆயிட்டு இருக்காங்க, அவங்க இவால்வ் ஆகும். ஸோ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, those still inhabiting a solid rock, they live closely to the surface of the earth instead of its depth, and more development of them are able occasionally to detach themselves from it for a short while. அவங்க பாறைகள்ல வாழ்ந்தா கூட அவங்க ரொம்ப டீப்புக்கு போகல, அவங்க சர்ஃபஸான பாறையில தான் வாழ்றாங்க. சில பேருக்கு ஆற்றல்கள் வரும்போது அவங்களால இந்த ராக்ஸ்ல இருந்து விடுபட்டு வந்துட்டு திருப்பி அந்த ராக்ஸ்குள்ளேயும் அவங்க கான்சியஸ்னஸ் என்ன செய்ய முடியும், போக வைக்க முடியும். These creatures have sometimes been seen. இந்த பிராணிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இதத்தான் வந்து ஃபேரி டேல்ஸ்ல நான்ஸ் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருப்பாங்க. நீங்க ஃபேரி டேல்ஸ் வாசிச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுல நிறைய ஃபேரி டேல்ஸ் கதைகள் வரும், அதாவது தேவதைகளை பற்றின கதைகள் வரும். அதுல ஃபுல்லா மனிதர்கள் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்ஸ், நான்ஸ், ஃபேரிஸ், இம்ப்ஸ், இதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. இது எல்லாமே ஃபார்ம் இல்லாத பீயிங். ஆனா அதை சித்தரிக்கப்படும் போது, அது வரையப்படும் போது ஃபுல்லா மனிதர்கள் மாதிரி, நம்ம ஹியூமன் பீயிங் மாதிரியே குட்டியா வரைஞ்சிருப்பாங்க. நீங்க கலிவர்ஸ் டிராவல்ங்கிற புக்கு படிச்சிருக்கீங்களா? அதுல வந்து ஜெயண்ட்ஸ் பத்தியும் பேசுவாங்க, லிட்டில் ஃபுட்ஸ் பத்தியும் பேசுவாங்க. சின்ன சின்னதா இருப்பாங்க அவங்க எல்லாருமே. அவங்க டம்ளர் குட்டியா இருக்கும், அது அழகா இருக்கும். ஆக்சுவலா அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்ப தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பீயிங்ஸ் இருக்காங்க. அந்த தேவா கிங்டம்ல குட்டியானவங்களும் இருக்காங்க, ஜெயண்ட் மாதிரி பெரிய தேவாஸும். Creatures are sometimes seen and perhaps more frequently heard. சில நேரங்கள்ல இந்த பாறையில வாழ்ற இந்த கிரீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய ஓசைகளை வந்து நிறைய மனிதர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த குகைக்குள்ள போய் மைனிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் நிறைய ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. நாங்க வந்து மயக்கம் அடைஞ்சிட்டேன், நான் மயக்கம் அடையும் போது எனக்கு வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அந்த சத்தம் எனக்கு ஆறுதல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பயங்காட்டுச்சு, என்னை டைரக்ஷனை திருப்பி விட்டுருச்சு. ஒண்ணு நம்மள வந்து நல்ல டைரக்ஷன்ல கொண்டு போவாங்க, சம்டைம்ஸ் நம்ம டைரக்ஷன் என்ன செய்வாங்க, அவங்களால நம்ம டைரக்ஷனை கன்ஃபியூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி தேவாஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. which enables him to respond to the wavelength of the higher ether and to see. சில நேரங்கள்ல அவங்க நல்ல எனர்ஜி பாடி இருக்கிற சில பீப்புள் இருந்தீங்கன்னா அவங்க கூட அவங்க இன்டராக்ட் பண்றதுக்கு ஆசைப்படுவாங்க. distracts here to avoid confusion. This little creatures that looks after flowers may be divided into two great classes. இந்த தேவாஸ் பத்தி நிறைய டைப் இருக்குது. Slight temporary exhalation of faculty necessary for an uncommon or difficult to achieve, and on the other hand materialization is easy for creatures which are only just beyond the bound of visibility. சில நேரங்கள்ல அவங்க அப்பியர் ஆகி மெட்டீரியலைஸ் ஆகி நம்ம முன்னாடி வந்து ஒரு ஷோ மாதிரி பண்ணிட்டு திருப்பி அவங்க மறைஞ்சிருவாங்க. ஆக்சுவலி இந்த பிளாக் மேஜிக் பண்றாங்க இல்லையா, மெஜிஷியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த நேச்சுரல் ஸ்பிரிட்ஸை வந்து அவங்க இம்ப்ரெஷன் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்க வந்து அதை அவங்க கேப்சர் பண்ணிப்பாங்க. அவங்க இந்த ஷோ பண்ணும்போது இந்த நேச்சுரல் ஸ்பிரிட்ஸை தூவி விட்டு அதை வந்து எல்லாரும் கண்ணு முன்னாடியும் மெட்டீரியலைஸ் ஆக வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெஜிஷியன் வந்து ஒரு மேஜிக் ஷோல ஒரு காயினை வந்து உங்க சட்டையில இருந்து எடுக்கிறாரு, அது கோல்டா மாறுது. இது பாக்குறதுக்கு வியப்பா நமக்கு தெரியும். ஆனா இன்னர் வேர்ல்ட்ல சில பீயிங்ஸ் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஹெல்ப் பண்றாங்க, அந்த மெட்டீரியலைசேஷனை டெம்பரவரியா கொண்டு வருவாங்க. நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க, ஒரு மெஜிஷியன் வந்து அப்படி காத்துல இருந்து அவர் வந்து கோல்டு எடுத்தாரு அப்படின்னு சொன்னா அவர் எதுக்கு மேஜிக் ஷோ பண்ண போறாரு, நம்மகிட்ட எதுக்கு 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் ஷோ பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு இல்லையா. அப்ப அந்த மெட்டீரியலைசேஷன் வந்து டெம்பரவரியான மெட்டீரியலைசேஷன், ரொம்ப நேரத்துக்கு அந்த மெட்டீரியலைசேஷன் இருக்காது. செங்கக்கட்டியை வந்து தங்கக்கட்டி மாதிரி மாத்தி காமிப்பாங்க, ஆனா சில நேரம் கழிச்சு அது திருப்பி என்ன ஆயிரும், செங்கக்கட்டியா மாறிடும். ஆனா டெம்பரவரியா அது கோல்டு மாதிரி கிளிட்டர் பண்ண வைக்குது அப்படின்னு சொன்னா
சில தேவாஸ் என்ன பண்றாங்க, அந்த கோல்டு ஃபார்ம்ஸை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம கண்ணு முன்னாடி அதை காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களால செய்ய முடியும். The light wave, which is at the mineral level, is manifested itself not only through rocks, from which forms of solid crust of the earth, but also through water. சில வாட்டர் பீயிங்ஸும் ஓஷன் பீயிங்ஸுமே இருக்காங்க. அவங்க வந்து ஓஷன்ஸ்ல அவங்க வந்து இந்த கடல் கண்ணிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. கடல் கண்ணி வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி, அதுக்கு வந்து ஃபின்ஸ் இருக்கும், ஆனா ஃபார்ம் மேல பாத்தீங்கன்னா அது ஹியூமன் மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி கதைகள்லாம் கூட வர்ற சில பீயிங்ஸ் வந்து அந்த தண்ணியில இருக்கிற சில நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் அண்ட் பீயிங்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கரஸ்பாண்டிங் டு லோவர் எத்ரிக் ஃபார்ம்ஸ் which have their dwelling in the depth of the sea. கடலுக்குள்ள அவங்க வந்து வாழ்றாங்க. In this case also the next stage or kingdom brings us into more defined through still etheric forms inhabiting the middle depths and very rarely showing themselves on surface. அவங்க என்ன இருப்பாங்க, சர்ஃபேஸ் இந்த வாட்டருக்கு வரமாட்டாங்க. அப்ப மீன் பிடிக்கும் போது நம்ம வந்து டைவிங் போகும்போது நீங்க அவங்கள பார்க்க முடியாது. அவங்க வந்து அந்த வாட்டர் லெவலோடைய மிடில் ரீஜன்ல தான் இருப்பாங்களே தவிர சர்ஃபேஸ் வாட்டருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தேவா வர மாட்டாங்க. Inhabiting the middle depths, corresponding to the fairies of the rock spirits. It is to join the enormous host of water spirits which cover the vast plains of the ocean with their joyous life. அப்ப சந்தோஷமா ஆனந்தமா அவங்க வாட்டர் பாடிஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு நீரோட்டத்துல இல்ல மர்மெய்ட்ஸ் வந்து தேவாஸ் கிடையாது, மர்மெய்ட்ஸ் வந்து தேவாஸ் கிடையாது. லைக் தட் அது மாதிரி சில பீயிங்ஸ் வந்து ஓஷன்ஸ்ல வாழ்றாங்க. நீங்க இன்னைக்கு வந்து இந்த பூமியை பாத்தீங்கன்னா அதுல 3/4 வந்து எதுல கவர்டா இருக்குது, வாட்டர்ல தான் கவர்டா இருக்கு. அப்படி பார்த்தா இந்த வாட்டர் பீயிங்ஸ் வந்து லேண்ட்ல வாழ்ற பீயிங்ஸை விட நம்பர்ஸ்ல எப்படி இருக்காங்க, அதிகமான நம்பர்ஸ் இருக்காங்க. Taking as they do bodies of etheric matter only, it will be seen that the entities following these lines of development miss altogether the vegetable and animal kingdom. நம்ம வந்து இந்த மினரல்ல இருந்து வெஜிடபிள் கிங்டம்க்கு வந்து அனிமல் கிங்டம் வந்திருக்கோம். அவங்க இதுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. as well as humans. They are, however, other type of natural spirits which enter into both these kingdoms before they begin to diverge. ஸோ இன்னும் சில நேச்சுரல் பீயிங்ஸ் இருக்காங்க. அந்த பீயிங்ஸ் என்ன செய்யறாங்க, நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் வந்து அனிமல் கிங்டம்லயும் அவங்க டேக் ஓவர் பண்றாங்க, பிளான்ட் கிங்டம்லயும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹியூமன்ஸா மாறாம என்ன ஆயிடுறாங்க, அவங்க பாதை மாறி அவங்க தேவா கிங்டம்குள்ள போறாங்க. லீவிங் த மினரல் டச்சஸ் த வெஜிடபிள் கிங்டம் இன் செவரல் ஆஃப் த சீ வீட்ஸ். சீ வீட்ஸ்னா இந்த கடல் பாசின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த கடல் பாசியில அந்த பீயிங்ஸ் வந்து அந்த ஓஷன் பீயிங்ஸ் வந்து இருக்காங்க. And they pass on through the corals and spongesலயும் அந்த beings வந்து உள்ள impregnate ஆகி இருக்காங்க. And the huge cephalopods என்னதுன்னா இந்த clams, crabs, prawns எல்லாம் இருக்கு இல்லையா, cephalopods அந்த beings குள்ள வந்து of the middle depth deep up into a great family of fishes. நிறைய கடல் மீன்களுக்குள்ளேயும் இந்த தேவாஸ் வந்து புகுறாங்க. And only after that join the rank of water spirits. இதெல்லாம் அவங்க தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன ஆகுறாங்க, அவங்க நீர் தேவதைகளாக மாறுறாங்க. அப்ப நீர் தேவதைகள் சில நேரம் வேற மாதிரி ரூபத்துல என்ன செய்யறாங்க, அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுறாங்க. It will be seen that these retain a dense physical body as a vehicle up to much higher level, and in the same way we notice that the fairies of the land are recruited not only by the rank of gnomes but also from less evolved stars of the animal kingdom. So நிலத்துல வர்ற பீயிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப லோவஸ்ட் ஃபார்ம் இருக்கிறது நார்ம்ஸ்ன்னு சொல்றாங்க. நீங்க இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தீங்கன்னா இந்த இங்கிலாந்துல வந்து நிறைய கதைகள்ல இந்த நார்ம்ஸை வந்து பச்சை மனிதர்களாக காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பாடி என்ன கலரா இருக்குன்னா பச்சையா இருக்கும். நம்ம வந்து ஸ்னோ ஒயிட் அந்த 7 டுவார்ஃப்ஸ் கதை படிச்சிருக்கோம்ல, ஸ்னோ ஒயிட் கூட வந்து 7 குள்ள மனிதர்கள் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். அவங்க எல்லாமே குட்டி குட்டியா இருக்காங்க, ஸ்மாலா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த தேவா கிங்டம்ல சார்ந்தாங்க. இவங்களுடைய எவல்யூஷன் வந்து பிளான்ட்ஸ்ல இல்லாம அவங்க எது மூலமா வர்றாங்கன்னு சொல்றாங்க, அனிமல்ஸ் மூலமா கூட அவங்க இவால்வ் ஆகி வந்திருப்பாங்க. From we find the line of development which just touches the vegetable kingdom in the shape of a minute fungoid growth and then pass onwards through bacteria and animalcea of various kinds through the insects and reptiles up through the beautiful family of birds. சில பீயிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ்ல இருந்து ஃபங்கை ஆகி பாக்டீரியா ஆகி அதுக்கப்புறம் இவால்வ் ஆகி அது வந்து சில
சில ரெப்டைல்ஸ் பாம்பாயி புழுவாயி அதுக்கப்புறம் பேர்ட் கிங்டம்குள்ள வந்து அப்படியே ஃபேரி கிங்டம்குள்ள போயிடும். ஆக்சுவலா நம்மளோட எவல்யூஷன் செயின்ல பேர்ட்ஸ் பத்தி நம்ம பேசவே இல்லை. நம்ம வந்து அனிமல்ஸ் பத்தி பேசுறோம், நம்ம பிளான்ட் கிங்டம் பத்தி பேசுறோம், ஆனா பேர்ட்ஸ் பத்தி பேசல. எதனாலன்னா பேர்ட் கிங்டம்ல கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா அதுல தேவா கான்சியஸ்னஸ் வந்து இருக்குது சொல்றாங்க. அதனாலதான் பேர்ட்ஸ்ல என்ன இருக்குது, சிறகுகள் இருக்குது, அவங்களுக்கு ரெக்கைகள் இருக்குது. அப்ப அது வந்து ஒரு ஃபேரி எவல்யூஷன் மாதிரி அந்த பேர்ட் செயின் வழியா அவங்க இவால்வ் வராங்க. So beautiful family of birds, and only after many incarnations among these joined the still more joyous tribes of the fairies. அப்ப பேர்ட் கிங்டம்ல இருந்து அவங்க நிறைய இன்கார்னேஷன்ஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன மாறுறாங்க, ஃபேரிஸாக மாறுறாங்க. Yes, another stream diverges into etheric life at an intermediate point, for while it comes through the vegetable kingdom in the shape of grasses and cereals. இன்னொரு லைன் ஆஃப் எவல்யூஷன் இருக்குது. சில சீரியல்ஸ் புல்லு இது மாதிரி இவால்வ் ஆகி it turns aside thence into animal kingdom and is conducted through curious communities of ants. அப்ப புல்லா இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டி லிவிங்க்கு வரனால எறும்பு இருக்கு இல்லையா, எறும்பு கிங்டம்குள்ள வந்து டைனி creatures of ants, அதுக்கப்புறம் பீஸ். இந்த நம்ம வந்து பீஸ்னா பீஸ் தேனி கூட்டத்தை சேர்ந்து வருது. So bees, and then through a set of etheric creatures slowly correspond to the latter. These tiny இந்த வண்டு என்ன ஆகுது, இந்த தேனி கூட்டத்துல இருந்து அடுத்து ஹம்மிங் பேர்ட்ஸ் தான் மாறுது. ஹம்மிங் பேர்ட்ஸ் பார்த்துட்டீங்களா, உங்களுடைய வீட்டில் இருக்கிற சின்ன செம்பருத்தி செடியிலலாம் வந்து தேன் குடிக்கும். பீக் வந்து லாங்கா இருக்கும், குட்டியோண்டு பேர்ட் இப்பதான் இருக்கும் அந்த பேர்ட் சைஸே. அப்ப ஹம்மிங் பேர்ட்ஸ் தான் மாறி அதுக்கப்புறம் அது நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் which are so continuously still hovering about flowers and plants. நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் ஆகி இன்னும் அது செடிகள் பூக்கிற பூக்கள் இதுல வந்து அந்த நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. ஸோ a large part of the production is manifold, various, playfulness being often utilized in specialization and helping in growth. அப்ப இந்த தேவா கிங்டம் எல்லாருமே ஜாலியா விளையாண்டுட்டே செய்றாங்க, இவால்வ் ஆகி போறாங்க. நம்ம தான் ரொம்ப சீரியஸா எப்ப பாரு வாழ்க்கையில பிரச்சனை சோகம்னு பூந்து அழுக வடிஞ்சிட்டு இருக்கோம். பட் அவங்க வந்து ஜாயா பறந்துட்டே ஜாலியா இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி அவங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஜாயஸா இருந்து அவங்க இவால்வ் ஆகும். It is necessary, however, to draw a careful distinction here to avoid confusion. Of course, நீங்க வந்து ஹம்மிங் பேர்ட்ஸ் எல்லாம் தேவாஸ் நினைச்சிடாதீங்க. ஹம்மிங் பேர்ட்ஸ் கான்சியஸ்னஸ் குள்ள இதோட எவல்யூஷன் வந்து இருக்குது. The little creatures that look after the flowers may be divided into two great classes. Through the course, there are many variations of each kind. The first class may properly be called as elemental, for beautiful they are in reality only thought forms, and therefore they are not really living creatures at all. Perhaps I should rather say that they are only temporary living creatures. அப்ப மினரல் கிங்டம்ல இருந்து இவால்வ் ஆகிற சில பீயிங்ஸ் வந்து வெறுமனே எண்ணங்கள் மாதிரி தான் இருக்குது. அப்ப அது வந்து டெம்பரரி லைஃபோட தான் இருக்குதே தவிர அது பெர்மனன்ட் லைஃப் கூட இல்லை. அது அந்த மாதிரி அது இவால்வ் ஆகுது. They are the thought forms of great beings or angels. சில ஏஞ்சல்ஸோட சில ஹோலி மாஸ்டர்ஸோடைய எண்ணங்களாகவே அது வாழும். அந்த ஹோலி மாஸ்டர் இன்னைக்கு இல்லை, ஆனா அவங்க எண்ணங்கள் இன்னைக்கும் இருக்குது. மாஸ்டருடைய கிரேட் விஷன் மாதிரி. அப்ப அதுல ஒரு தேவா ஸ்பிரிட் என்ன இருக்குது, இம்ப்ரெக்னேட் பண்ணியிருக்காங்க மாஸ்டர். அந்த தேவா வந்து இவால்வ் ஆகும். அப்ப அந்த மெட்டீரியலைசேஷன் அவங்களுடைய கிரேட் தாட் ஃபார்ம் வந்து இன்னைக்கு செயல்படணும் அப்படின்னு சொன்னா அந்த தேவாஸ் என்ன செய்யணும், அதுக்கு வந்து அவங்க எனர்ஜி வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. who are in charge of the evolution of the vegetable kingdom. Okay, so in the மாதிரி evolution இருக்கு. When one of these great ones have a new idea connected with one of the kind of plants or flowers which are under in his charge, he often creates a thought form for a special purpose of carrying out that idea. It usually takes form either in the etheric model of the flower itself or a little creature which hangs over the plant or the flower all through the time that the buds are formed. என்ன சொல்றாங்க, இன்னொரு டைப் ஆஃப் எவல்யூஷன்ல செடிகள்ல இருக்கிற பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூ வந்து பூத்துட்டே இருக்கு. அந்த பூ எல்லாமே ரெட் கலராகவே இருக்கு. அப்ப இந்த ஏஞ்சல்ஸ் வந்து திடீர்னு ஒரு ஆசை வரும்போது அந்த ஏஞ்சல்ஸ் வந்து ஒண்ணு ஒரு எண்ணமாக வெளிப்பட்டு அந்த எண்ணம் மூலமாக அந்த கலரை லைட்டாவோ இல்ல டார்க்காவோ அதுக்கு மாற்ற முடியும். இன்னொன்று என்ன செய்யுதுன்னா அது ஏஞ்சலா மாறி அந்த ஃபேரி அந்த நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் வந்து அந்த பூவை சுத்தி அந்த செடியை சுத்தியே அதோடைய எனர்ஜியை கொடுத்து அந்த கலர் ஆஃப் த ரெட்டை வந்து டார்க் ரெட்டாவோ இல்ல லைட் பிங்காவோ என்ன செய்ய முடியும், அதான டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அப்ப
நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாங்க, அவங்க தெரிஞ்சுருக்காங்க. இப்ப நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். கிளவுட் மேனிஃபெஸ்டேஷன் கூட, நீங்க ஆகாயத்துல பார்க்குற மேகக்கூட்டங்கள் கூட இந்த நேச்சுரல் ஸ்பிரிட்ஸோடைய சில பேர்கள் இருக்குது. ஸோ இந்த நேச்சுரல் ஸ்பிரிட்ஸோடைய டிபிக்ஷன் தான் ஆகுது. ஆர்க்ஏஞ்சல்ஸ்னு இதோட ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஏஞ்சலிக் கிங்டம்ல மாஸ்டர் இன்வோக் பண்ணும்போது சொல்லுவாங்க இல்லையா, நேச்சுரல் ஸ்பிரிட், இன்விசிபிள் ஹெல்பர்ஸ், கண்ணுக்கு தெரியாத சில உதவியாளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஏஞ்சல்ஸ்க்கு மேல ஆர்க்ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அப்ப இந்த ஹைரார்க்கில பாத்தீங்கன்னா ஆர்க்ஏஞ்சல்ஸ்னா அவங்க வந்து ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஏஞ்சலிக் கிங்டம்ல இருக்காங்க. அந்த 7-8 விதமான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொரு விதமான பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து நான் வந்து குணமளிக்கிற பொறுப்பு எடுத்துக்கிறேன், நான் வந்து மனிதர்களுக்கு தைரியம் கொடுக்குற பொறுப்பு எடுத்துக்கிறேன், நான் வந்து மனிதர்களுக்கு வளமை கொடுக்குற பொறுப்பு எடுத்துக்கிறேன். அப்போ ஒவ்வொரு ஏஞ்சலும் டிஃப்ரெண்ட் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. இதுல இந்த 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறது 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸை பார்க்கலாம். There are only 4 different types of angels who are very very important. ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த 4 விதமான தேவதைகள் பத்தி நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த போட்டோ பாருங்க, இது வந்து ஆர்க்ஏஞ்சல் ஏரியல். உங்க ஸ்கிரீன்ல தெரியுதா? யாராவது எனக்கு மெசேஜ்ல ரிப்ளை கொடுங்க. ஸ்கிரீன்ல உங்களால அந்த ஏஞ்சலை பார்க்க முடியுதா? Can you see the angel? Yes. Okay. Thank you Ashok sir. Thank you Preeta. ஸோ நீங்க பாக்குற ஏஞ்சல் வந்து இட் இஸ் ஆர்க்ஏஞ்சல் ஏரியல். இந்த ஏரியல் கையில ஒரு புக் வச்சிருக்காங்க, அவங்க கையில வந்து ஒரு ஸ்வோர்ட் வச்சிருக்காங்க. இந்த ஏஞ்சல் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, திஸ் ஏஞ்சல் இஸ் இன் சார்ஜ் ஆஃப், இவங்க வந்து ஹியூமனிட்டிக்கு ஒரு வழிகாட்டியாக, அவங்க வந்து காடோடைய ஹெவன் ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த சொர்க்கத்துக்கு பாதுகாவலராக இருக்காங்க. அவங்க சொர்க்கம் என்ற வாக்கில கரெக்டா ஒரு முக்கியமான பொறுப்பை அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க எடுத்துக்கிறாங்க. So இந்த தேவதை வந்து ஆர்க்ஏஞ்சல் ஏரியல் ஆர் இவங்க யூரியல்னு சொல்லலாம். So this angel is in charge of that முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. There is another angel I will show you today which we will be discussing. இந்த angel வந்து is archangel, இவங்க வந்து ஆர்க்ஏஞ்சல் கேப்ரியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேப்ரியல்ன்ற ஏஞ்சல் வந்து பார்க்கறதுக்கு பச்சை கலரா இருக்காங்க. அவங்க வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, he is in charge of healing us and showing us the right direction. இவங்க வந்து வளமை என்ற இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போக ஒரு அற்புதமான தேவதையாக செயல்படுறாங்க. நல்ல செய்திகள், நம்ம மனசுல நல்ல எண்ணங்கள், இன்ட்யூஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கிற தேவதை வந்து இந்த தேவதை. திஸ் தேவதை இவங்க வந்து கேப்ரியல் அப்படின்னு சொல்லலாம். There is one more angel I will show you today. இந்த ஏஞ்சல் வந்து ஆர்க்ஏஞ்சல் ரஃபயல். ஸோ நீங்க பாக்குற ஸ்கிரீன்ல இப்ப பாக்குற ஏஞ்சல் வந்து ப்ளூ கலரா இருக்காங்க. இந்த தேவதை வந்து ஹீலிங்கான தேவதை. சூதிங் பெயின், எமோஷனல் பெயின், கன்ஃபியூஷன், உங்களுக்கு இருக்கிற மனக்குறைகள், குழப்பங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற வலிகள், உங்க உடம்புல வெளிப்படுற வியாதிகள், இதெல்லாம் தீர்க்கிற ஒரு அற்புதமான தேவதை தான் இந்த தேவதை. இவங்க ஆர்க்ஏஞ்சல் ரஃபயல் அப்படின்னு சொல்றாங்க. There is one more தேவதை I will show you. இன்னொரு தேவதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க வந்து ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல். நீங்க கிறிஸ்டியன்ஸுடைய வீட்டுல எல்லாம் நிறைய பேர் வீட்டுல வந்து வாசல்ல இந்த ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் படம் வச்சிருப்பாங்க. இவர் வந்து ஒரு நீதி தேவதை. ஒரு கையில பாருங்க அவர் ஒரு ஸ்கேல் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் வச்சிருக்கிறாரு, இன்னொரு கையில ஒரு பயங்கரமான வாழ் வச்சிருக்கிறாரு. அவர் காலில் வந்து ஒரு லோவர் பீயிங் வந்து அவர் காலில் வந்து என்ன செய்யறாரு, ஒரு அசுரனை வந்து அவர் காலில் வந்து மிதிச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த பிக்சர். ஸோ இவங்க வந்து பாதுகாப்புக்கான ஒரு தேவதை. நமக்கு செக்யூரிட்டியை கொடுக்குறாங்க, நமக்கு கொடுமைகள் நடக்காம, அநீதிகள் நடக்காம, நம்மளை யாரும் ஏமாத்தாம பார்த்துக்கிற ஒரு அற்புதமான நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கான தேவதை வந்து ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல். ஸோ நம்ம ஏரியல் பார்த்தோம், யூரியல் பார்த்தோம், ரஃபயல் பார்த்தோம், கேப்ரியல் பார்த்தோம். 4 தேவதைகள் பார்த்தோம். இந்த 4 தேவதைகளை வச்சு சம்மந்தப்படுத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அற்புதமான மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றோம். நம்ம வந்து ஆர்க்ஏஞ்சல் மெடிடேஷன் வந்து பயிற்சி செய்யறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சில ப்ரேயர்ஸும் பார்த்துடலாம். I have taken some prayers for you. If you want, நீங்க வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியுதா? Can you see the screen? The angel Gabriel உடைய ப்ரேயர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். Yes, thank you pa. Thank you. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த தேவதை வந்து இஸ் ஆர்க்ஏஞ்சல் கேப்ரியல். ஸோ இவங்களுடைய பர்பஸ் என்ன? அவங்க வந்து நமக்கு வந்து
நமக்கு கைடு ஒரு கைடு மாதிரி நமக்கு கைட் பண்றாங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு ஹெல்ப் கொடுப்பாங்க. நம்ம என்ன விதமான உதவி கேட்கிறோமோ நமக்கு டிவைன் வில்லோட என்ன செய்யறாங்க, நம்ம அலைன் பண்றாங்க. highest and greatest good, so it is. Thank you for guiding me in every area of my life. Thank you for supporting me and helping me in standing in full divine nature. எனக்குள்ள இருக்கிற தெய்வீக தன்மையை நீங்க வெளிப்படுத்தியதற்கு நன்றி. இவங்க வந்து ஆர்கேஞ்சல் கேப்ரியல். ஸோ இந்த தேவதை வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு வழிகாட்டியாக, நமக்கு வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டியை கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு இதாக, அதே சமயத்துல ஹையர் ஆர்டருக்கு, அதாவது உயர்ந்த நோக்கத்தோட இதை கொடுக்குற ஒரு அற்புதமான தேவதையாக என்ன செய்யறாங்க, இந்த தேவதை வந்து செயல்படுறாங்க. Some more prayers to be shared with you. Okay, this is Archangel Uriel. இவங்க ஆர்கேஞ்சல் ஏரியல் சொல்லுவாங்க. இவங்க வந்து நமக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க, which enables us to open up greater love. நமக்குள்ள சின்ன சின்ன கோபங்கள், மனஸ்தாபங்கள், வெறுப்புகள் இல்லாம நம்ம கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னா நமக்கு கிரேட்டர் லவ் வேணும், நமக்கு சுயநலம் இல்லாத அன்பு வேணும். இந்த தேவதை வந்து நமக்கு கோபத்தை விடுவிச்சு, நமக்கு மன்னிக்கும் ஆற்றலை கொடுத்து, நம்ம இருதயத்தை பெருசாக்கி நம்ம சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்யறாங்க, நம்மள கூட்டிட்டு போற ஒரு தேவதை. இவங்க வந்து ஆர்கேஞ்சல் யூரியல். இன்னொரு பிரேயர் நான் பண்றேன். Okay, so there is one more angel. So இவங்க ஆர்கேஞ்சல் ரஃபேல். இவங்க நமக்கு ஹீலிங் ஏஞ்சல். அவங்க என்ன பண்றாங்க, Sweet Raphael, I call on you. I know that you are there and ask you for healing strength. நமக்கு குணமளிக்கும் சக்தி, ஒரு நல்ல ஹீலரா நம்ம செயல்படுறதுக்கு எனக்குள்ள இருக்கிற ஸ்டாக்னஸையும் வலியையும் நீங்க எடுத்துருங்க. உங்களுடைய அற்புதமான அந்த ஹீலிங் விங்ஸை வச்சு என்னை நீங்க அரவணைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த ஏஞ்சலை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ரஃபேலை கூப்பிட்டுக்கலாம். இந்த ஏஞ்சல் நமக்கு ஹீலிங் பவர்ஸ் கொடுப்பாங்க. நமக்கு இருக்கிற வியாதிகளையும் வலிகளையும் போக்குற ஒரு அற்புதமான பொறுப்பை என்ன செய்யறாங்க, இந்த தேவதை வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ திஸ் ஏஞ்சல் கேன் டேக் அண்ட் டூ தட் ஃபார் யூ. அதை அவங்களுக்கு பண்ணுங்க. There is one more angel that we have to invoke, Archangel Michael. Again, yeah. Archangel Michael. இவங்க வந்து Saint Michael the Archangel, defend us in battle. என் வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களில் நீ என்னை பாதுகாத்துக்கொள். Be our defense against wickedness. கொடுமைகள் எனக்கு நடக்காம, எனக்கு எந்த விதமான தவறான விஷயங்களும் நடக்காம என்னை நீங்க பாதுகாத்துக்கோங்க. Devils or கெட்டவங்க கிட்ட இருந்து என்னை பாதுகாத்துக்கோங்க. May God rebuke him. தவறுகள் நடக்காம என் லைஃப் நீங்க பாத்துக்கோங்க. We humbly pray that thou, our princess of heavenly host, by the power of God, thrust into hell Satan and all the evil seekers and ruin the souls. Amen. கொடுமை செய்யறவங்க எல்லாத்தையும் நீங்க தடுத்து என்னையும் நீங்கள் காப்பாற்றுங்கள். கொடுமைகள் எனக்கு நடக்காம என் வாழ்க்கையில என்னை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிரேயர் வந்து இந்த ஆர்கேஞ்சல் மைக்கேலை நோக்கி நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ இந்த ஏஞ்சல் நோக்கி நம்ம வந்து அதையும் பண்ணிக்கலாம். நம்ம we will do this prayer now. நம்ம இந்த 4 தேவதைகளும் இன்வோக் பண்ணி ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கிறோம். இட் இஸ் வெரி ஷார்ட் மெடிடேஷன். லெட் அஸ் பிராக்டிஸ் திஸ் மெடிடேஷன். உங்க ஸ்பைனை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. Please close your eyes. Connect your tongue to your palate. உங்கள் நாக்கை மேலனத்தில் இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவான உள்சுவாசம் செய்யுங்கள், மெதுவான வெளிசுவாசமும் செய்யுங்கள். Supreme God, Divine Father, Divine Mother, our beloved and respected teacher, Grandmaster Chua, Mahaguruji, mailing all the great ones, Holy Gurus, Holy Masters, Saints, Archangels, Holy Angels and spiritual helpers, எங்கள் அனைவரையும் நீங்கள் ஒன்றாக இன்று அமர்த்தியமைக்கு நன்றி. இந்த அற்புதமான தருணத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்தமைக்கு நன்றி. எங்களுக்கு தேவையான தெய்வீக உதவி, வழிநடத்தல் மற்றும் பாதுகாப்பை கொடுத்தமைக்கு நன்றி. இறைவா, நன்றி முழு நம்பிக்கையுடன். Lord God, we thank you in full faith. Be aware of the place in front of you. நீங்க உட்கார்ந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல நீங்க கவனம் வச்சுக்கோங்க. ஈஸ்ட் ஆர் கிழக்க நோக்கி நீங்க கவனம் வைங்க. இந்த கிழக்கு முகமாக இருக்கும் இந்த அற்புதமான தேவதை ஆர்கேஞ்சல் ஏரியல் ஆர் ஆர்கேஞ்சல் யூரியல். இந்த தேவதை சொர்க்கத்தின் பாதுகாவலர்.
நாம் அனைவரையும் இறைவனுடைய காலடியில் நாம் கொண்டு சேர்க்கும் ஒரு அற்புதமான தேவதை ஆர்க்கேஞ்சல் ஏரியல். உங்கள் 2 கைகளையும் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மானசீகமாக இந்த தேவதைக்கு உங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆர்க்கேஞ்சல் ஏரியல், நான் உங்களை வணங்குகின்றேன். இறைவனுடைய பாதத்தில் என்னையும் நீங்கள் சேர்த்து விடுங்கள். May the light of God shine through me. May I be allowed into heaven. என்னை சொர்க்கத்திற்குள் நீங்கள் கொண்டு அழைத்து செல்லுங்கள். Allow me into heaven. நீங்க request பண்ணிக்கோங்க. Archangel Ariel, I would like to go into heaven. Please take me to God. கடவுளுடன் என்னை ஒன்றிணைத்து விடுங்கள். இந்த அற்புதமான தேவதை மெதுவாக அவர்கள் சிறகுகளை விரிக்கின்றார். நீங்கள் சொர்க்கம் என்ற இடத்தில் வாசலை திறக்கின்றார். நீங்க சொர்க்கத்துக்குள்ள போற மாதிரி உங்களை சூழ்ந்து ஒரு அற்புதமான ஒளி இருப்பது போல் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். Visualize a bright light around you. இந்த லைட்டுக்குள்ளே நீங்க போயிட்டீங்க. May God's light enfold you. Now be aware of the place behind you. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல கவனம் வச்சுக்கோங்க. இப்போ உங்க கைகளை திருப்பி உங்களுடைய ஹார்ட் பக்கத்துல வச்சுக்கோங்க. இங்க இருக்கும் ஒரு அற்புதமான தேவதை ஆர்க்கேஞ்சல் ரஃபயல். இந்த தேவதை குணமளிக்கும் சக்தி கொண்ட ஒரு தேவதை. மானசீகமாக இந்த தேவதையை நீங்கள் வணங்குங்கள். ஆர்க்கேஞ்சல் ரஃபயல், நாங்கள் உங்களை வணங்குகின்றோம். உங்களுடைய குணமளிக்கும் இந்த சக்தியினால் என்னை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அற்புதமான 2 சிறகுகளால் என்னை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். Allow yourself, allow the love of Archangel Raphael to hold you. பின்னாடி இருந்து 2 அற்புதமான குணமளிக்கும் அந்த விங்ஸ் வந்து உங்களுடைய ஷோல்டர்ஸ் 2யும் அப்படியே டச் பண்ற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹீலிங் பவர்ஸ் நீங்க இன்ஹேல் பண்ணிக்கோங்க. உங்க உடம்புல எங்கெல்லாம் வீக்னஸ் இருக்குதோ, எங்கெல்லாம் பலகீனம் இருக்குதோ, எங்கெல்லாம் வியாதி இருக்குதோ அந்த இடத்துலலாம் உங்க கவனத்தை வச்சுக்கோங்க. May the soothing powers of Archangel Raphael heal you. May the healing powers, may the love of Archangel fill your aura. உங்கள் ஆரா முழுவதும் இந்த அற்புதமான தேவதையின் குணமளிக்கும் சக்தியினால் நிரப்பப்படுவது போல் நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். ஆர்க்கேஞ்சல் ரஃபயலை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அவருடைய குளுமையான சக்தியை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இவர் ஒரு அற்புதமான இதமளிக்கும் நீல நிறம் கொண்ட இந்த தேவதை மடியில் நீங்கள் அரவணைக்கப்படுவது போல் உருவாக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். Feel the cooling, compassionate, healing powers of Archangel Raphael. உங்கள் வலது கை பக்கத்தில் உங்கள் கவனத்தை வையுங்கள். இங்கு இருக்கும் இந்த தேவதை பச்சை வண்ணம் கொண்டவர். இவர் ஆர்க்கேஞ்சல் கேப்ரியல். இந்த ஆர்க்கேஞ்சல் கேப்ரியலில் உங்கள் கவனத்தை வையுங்கள். May the divine will of God guide me. கடவுளுடைய ஒருங்கிணைப்பில் நான் என்னை சமர்ப்பிக்கின்றேன். உங்க 2 கையும் ஹார்ட்ல வச்சுக்கோங்க. ஆர்க்கேஞ்சல் கேப்ரியலுக்கு நீங்கள் வணக்கம் சொல்லுங்கள். ஆர்க்கேஞ்சல் கேப்ரியலை, நாங்கள் உங்களை வணங்குகின்றோம். உங்களுடைய வழிநடத்துதல் படியே எங்கள் வாழ்க்கை அமையட்டும். Please guide us in our life. வளமையும் செல்வமும் செழிப்பும் எனக்கு அபரிதமாக அருளிய இந்த அற்புதமான தேவதைக்கு என் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கோங்க. May this angel guide you into prosperity and abundance. நல்ல செய்திகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் ஒரு அற்புதமான தேவதை. எந்த நல்ல செய்திகளுக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த செய்தி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஆர்க்கேஞ்சல் கேப்ரியலை நீங்கள் வணங்குங்கள். Visualize good news coming your way. Good luck flooding your life. Money and prosperity is flowing into your life like a river. ஒரு அருவி போல் இந்த பணமும் வளமையும் உங்களை நோக்கி வருவதை நீங்கள் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இடது கை பக்கத்தில் உங்கள் கவனத்தை வையுங்கள். இடது கை பக்கத்தில் இருப்பவர் ஆர்க்கேஞ்சல் மைக்கேல். உங்கள் 2 கைகளையும் கூப்பிக் கொள்ளுங்கள். ஆர்க்கேஞ்சல் மைக்கேலுக்கு மானசீகமாக உங்களுடைய வணக்கத்தை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆர்க்கேஞ்சல் மைக்கேல், உங்களை நாங்கள் வணங்குகின்றோம். இவர் பாதுகாப்புக்கான அமைக்கப்பட்ட ஒரு தேவதை. The angel
of power. கடவுளின் சக்தி உங்கள் மூலமாக நான் உணர்கின்றேன். உங்கள் கையில் இருக்கும் அந்த அற்புதமான வாள், கொடுமைகளும் கொடூரங்களும் தீமைகளும் எனக்கு நடக்காமல் என்னை பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். May all forms of unnecessary thoughts, may all disturbing entities, may all forms of evilness, wickedness and treachery be thoroughly, completely disintegrated. என்னை பாதுகாப்பு வளையத்தில் வைத்த இந்த அற்புதமான தேவதைக்கு என் மனமார்ந்த நன்றி என்று தெரிவித்துக் கொள்ளுங்கள். இவர் மூலமாக வருகின்ற இந்த அற்புதமான சக்தி உங்களை பாதுகாப்பில் வைத்துக் கொண்டிருக்கின்றது. இவர் ஒரு ஆரஞ்சு கலரான ஒரு எனர்ஜியை எக்ஸிபிரேட் பண்றாரு. Feel the energy of this angel as well. உங்கள் 2 கண்களையும் மூடிய வண்ணம் உங்கள் முன்புறத்தில் இருக்கும் இந்த எலக்ட்ரிக் வயலட் ஒளியினால் ஆன ஏரியலின் சக்தியை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். உங்கள் பின்புறத்தில் இருக்கும் நீல வண்ணமான கேப்ரியல் என்ற ஏஞ்சலின் சக்தியை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். உங்கள் வலது கை பக்கத்தில் இருக்கும் பச்சை வண்ண சக்தியை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். உங்கள் இடது கை பக்கத்தில் இருந்து வருகின்ற இந்த ஆரஞ்சு கலர் வண்ணத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். உங்க கையை ஹார்ட்ல வச்சுக்கோங்க. உங்க முன்னாடி இருக்கிற இந்த தேவதை கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம பிரேயர் சொல்ல போறோம். Archangel Ariel, may the light of God surround me. பின்னாடி கவனம் வச்சுக்கோங்க. Archangel Raphael, may the love of God enfold me. உங்க ரைட் ஹேண்ட் சைட்ல கவனம் வச்சுக்கோங்க. May the will and the guidance of God direct me, align me. உங்க லெஃப்ட் சைட்ல கவனம் வச்சுக்கோங்க. May the power of God protect me. கடவுளின் ஒளி என்னை சூழ்ந்திருக்கட்டும். கடவுளின் அன்பு என்னை அரவணைத்து இருக்கட்டும். கடவுளின் வழிகாட்டுதல் என்னை வழிநடத்தி செல்லட்டும். கடவுளின் சக்தி என்னை பாதுகாப்பில் வைத்திருக்கட்டும். Be still, be aware of your heart. உங்க கையை மடியில வச்சுக்கோங்க. உங்க தலைக்கு மேல ஒரு ஒளி இருப்பது போல் நீங்கள் உருவகப்படுத்துங்கள். இந்த ஒளியில் உங்கள் கவனத்தை சற்று நேரம் நீங்கள் வைத்திருங்கள். Be aware of the light above you, the light surrounding you as well. மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். நான் இந்த உடல் அல்ல, நான் என் எண்ணங்களும் அல்ல, நான் என் மனமும் அல்ல, நான் ஆத்மா. என் வாழ்க்கையின் நோக்கத்தை எனக்கு தெரிவித்துக் விடுங்கள். இறைவா, என்னை நல்வழிப்படுத்துங்கள். உங்கள் தெய்வீக ஒருங்கிணைப்பிற்காக நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். எனது வாழ்க்கையின் நோக்கத்தை எனக்கு தெரிவித்தமைக்கு நன்றி. தெய்வீக ஒளியுடன் என்னை இணைத்தமைக்கு நன்றி. பேரொளியை எனக்கு பரிசளித்தமைக்கு நன்றி. இறைவா, நன்றி. முழு நம்பிக்கையுடன். You may ask God, what is my purpose in life? எனது நோக்கம் என்ன? எதற்காக இந்த பூமிக்கு நான் வந்தேன்? என்னை வழிநடத்தி செல்லுங்கள். I surrender myself unto you. நான் இன்று என்னை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். Please take care of me. Please guide me. Please empower me. Please protect me. Be still. Be aware of the light on top of your head. உங்கள் தலைக்கு மேல் இருக்கும் அந்த ஒளியில் மட்டுமே உங்கள் கவனத்தை வையுங்கள். Be still, do not move, be aware of the light.
கம் பேக் இன்டு யுவர் பாடி. உங்கள் உடலுக்குள் நீங்கள் மீண்டும் வரலாம். உங்கள் 2 கைகளையும் மெதுவாக அசைத்துக் கொள்ளுங்கள். 2 கைகளையும் வாழ்த்துவது போல் நீங்கள் உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பூமியை நான் அன்பினால் வாழ்த்துகிறேன், கருணையினால் வாழ்த்துகிறேன். இந்த பூமியில் வாழும் அனைத்து மக்களும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கட்டும். கொரோனா வைரஸ் இது சம்பந்தப்பட்ட சக்திகள் அனைத்தும் பூமியிலிருந்து முழுமையாக நீக்கப்படட்டும். மனிதர்கள் அனைவரும் நல் ஒழுக்கத்துடன் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளட்டும். அன்பான இறைவா, உங்கள் தெய்வீக திட்டப்படியே அனைத்தும் நடக்கட்டும். வளமையும் செல்வமும் செழிப்பும் அனைத்து மக்களுக்கும் அபரிதமாக கிடைக்கட்டும். பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் பண்பும் மனிதர்கள் உள்ளத்தில் தோன்றட்டும். உங்க கையை மடியில வச்சுக்கோங்க. உங்க முதுகு தண்டின் அடி பாகத்துல கவனம் வைங்க. உங்க கால்கள்லையும் கவனம் வைங்க. உங்க உடம்புல இருந்து ஒரு ஒளி பூமிக்குள்ள போற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த பூமி தாயை நான் வாழ்த்துகிறேன், அன்பினால் வாழ்த்துகிறேன், கருணையினால் வாழ்த்துகிறேன், அமைதியினால் வாழ்த்துகிறேன். பூமி தாய் சுபீட்சமாக இருக்கட்டும். பூமி தாய் புதுப்பிக்கப்படட்டும். நல்ல தண்ணீரும் நல்ல காற்றோட்டமும் நீர் வளமும் மண் வளமும் செழிப்பாக இருக்கட்டும். இயற்கை தேவதைகள் அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கட்டும். இயற்கை தேவதைகள் அனைவரும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கட்டும். இறைவா, நான் சங்கல்பம் செய்தபடி அப்படியே ஆகட்டும். எல்லாம் வல்ல பரபிரம்மனை குறித்தும், தெய்வீக தாய், தெய்வீக தந்தை இவர்களை குறித்தும், நமது குரு கிராண்ட் மாஸ்டர் சோவா பாக்சுயி அவர்களை குறித்தும், அனைத்து குருமார்களை குறித்தும் இந்த அற்புதமான தருணத்தை எங்களுக்கு அமைத்துக் கொடுத்தமைக்கு நன்றி. இந்த அற்புதமான தியானத்தில் எங்கள் அனைவரையும் பங்கேற்ற வைத்தமைக்கு நன்றி. உங்கள் தெய்வீக கருணைக்கும் அன்பிற்கும் மனமார்ந்த நன்றி. இறைவா, நன்றி. முழு நம்பிக்கையுடன் we thank you in full faith. Thank you all of you for your wonderful participation. You may gently open your eyes with a big smile on your face. எல்லாம் உங்க கண்ணை திறந்துக்கலாம். I hope you felt very good. I hope you are not very congested because நம்ம ரெண்டு meditation practice பண்ணிருக்கோம். Kindly massage your scalp. உங்க scalp நல்லா massage பண்ணிக்கோங்க. உங்க face massage பண்ணிக்கோங்க. Please massage your face and your hands as well. சூப்பரா இருக்கு மேம். Thank you. Thank you so much. Yes. இது The Hidden Side of Things அப்படின்னு ஒரு புக் ஆத்தர் C.W. Levy. இதே ஆத்தர் இன்னர் லைஃப்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. இந்த புக்ல இருந்து நான் படிச்ச கருத்துக்களையும் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்க்ஏஞ்சல் மெடிடேஷன் it was not given by Grandmaster Choa. இது மாஸ்டர் சோவாவுடைய மெடிடேஷன் கிடையாது. ஆனா கிராண்ட்மாஸ்டருடைய சீனியர் டிசைபிள் ஒரு ஆச்சாரியார் இது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆச்சாரியாவுடைய பேரு ஆச்சாரியா நோனா. அவங்க கைட் பண்ணதான் இந்த மெடிடேஷன். ஸோ அவங்க கைடன்ஸ் படி இந்த ஆர்க்ஏஞ்சல் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றோம். இது ஆக்சுவலா நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா there are lot of angelsக்கான prayers அவைலபிளா இருக்கு. Similar prayers இருக்குது. And we have just incorporated that with what we already know. நம்ம twin hearts பண்ற மாதிரியே பண்ணி அந்த ஆர்க்ஏஞ்சலையும் நம்ம yes, we can use Acharyas audio நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். You may use them, but it is better that நம்ம மாஸ்டருடைய மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால நம்ம ரொம்ப இதை ப்ராக்டிஸ் பண்ணல. பட் ஒன்ஸ் இன் அ வைல், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ ஒரு 10 டேஸ்க்கு ஒருக்கையோ நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ப்ராக்டிஸ் திஸ் மெடிடேஷன். ஸோ இது உங்களை எம்பவர் பண்ணும். Actually, எனக்கு தெரியல how you felt in it. If anyone of you can unmute your volume and tell me what was the feeling that you had. யாராவது unmute பண்ணி